சார், நீங்க பொதுக்குழு நேத்து நடத்தி முடிச்சீங்க. ஆனா 70 சீட்டு கூட அதிமுக வாங்காது, 230ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வைகோ அவர்கள் ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்காங்க. பெரிய ஞானி வைகோ. 70 பேர் கூட அவர் கட்சியில கிடையாது. வயசான காலத்துல 70 பேர். இப்ப அவரோட நிலைமை அடுத்து அவங்க பையனை எப்படின்னா ஒரு நிலைமையை ஆக்கிடணும். ஒரு பார்லிமெண்ட் டைகராக திகழ்ந்தவர் அண்ணன் வைகோ. அண்ணன் வைகோ மீதுலாம் எனக்கு அவருடைய பேச்செல்லாம் நான் சிறு வயதுல ரசிச்சு கேட்டிருக்கிறேன். பெரிய ஒரு பேச்சாளர், சிறந்த பேச்சாளராக இருந்தவர், பல இளைஞர்களை தன்னுடைய பேச்சால ஈர்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர் பார்லிமெண்ட்ல அவர் பேசணும் அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட தலைவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அதுவும் எப்படிப்பட்ட தலைவர் ஸ்டாலின், அவர் அடியில போய் நீ அவர் கால் அடியில போய் உட்கார்ந்துருக்கணும். நீ எவ்வளவு கீழ்த்தரமா மாறிட்ட. 70 சீட்டு ஜெயிக்க. நான் ஒன்னே ஒன்று அண்ணன் வைகோக்கு சொல்றேன். இன்னைக்கு திமுகல 4 சீட்டு 3 சீட்டு இது வைகோக்கு ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லி 6 சீட்டு கேட்பாரு? நீ கொடுக்கல, நான் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டி தான் நீ சீட்டே வாங்கணும். அப்படி இருக்கிற அண்ணன் வைகோலாம் பார்த்து பேசுங்க. அப்புறம் நாளைக்கு 1 சீட் 2 சீட்லேயே உங்களெல்லாம் முடிக்கிடுவாங்க. அதிமுகவை நாங்கள் பார்த்துக்கிறோம். 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம் எத்தனை தொகுதி நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதுன்னு. நீ எத்தனை சீட் அங்கே வாங்கலாம்? 1 டிஜிட்டில் வாங்கலாமா, 2 டிஜிட் வாங்கலாமா? 70 பேர் தான் இருக்கிறாங்க கட்சியில. 30 பேர் சீட் வாங்கிக்கலாமா? அதை பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு